இது பழைய உலகம். போன்ஸ் இல்ல, ஸ்கிரீன்ஸ் இல்ல. மக்கள் இயற்கையோட வாழ்ந்த காலம். விவசாயம், கால்நடைகள். அதுதான் அன்றைய வாழ்க்கை. அந்த காலத்தில் பணம் இல்ல. மக்கள் பண்டம் மாற்று முறை மூலம் ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருள் கொடுத்து வியாபாரம் செய்தார்கள். ஒருவரிடம் இருக்கும் பொருள் மற்றொருவருக்கு தேவை. இருவரின் தேவையும் பொருந்தும் போது பொருள் மாற்றம் நடக்கும். இதுதான் பண்டம் மாற்று முறை. ஒவ்வொரு முறையும் சரியான மனிதரை கண்டுபிடிப்பது சுலபமில்லை. அதற்கே நிறைய நேரம் பிடிக்கும். சில நேரங்களில் ஒருவரிடம் இருக்கும் பொருள் மற்றொருவருக்கு தேவையில்லாமலும் இருக்கும். அப்படியானால் பண்டம் மாற்றம் நடக்காது. அந்த காலத்தில் பணம் இல்லை. அதனால் ஒரு மனிதர் தனக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டுமென்றால் தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லா இடத்துக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியதுதான். ஒவ்வொரு முறையும் சந்தைக்கு போகும்போது வண்டியில் பொருட்களை ஏற்றி தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. சில நேரங்களில் இரவு பயணம் அடர்ந்த காடு வழியாக செல்ல வேண்டிய நிலை. காட்டு மிருகங்கள் சரியான பாதை இல்லாமை, அதனால் விபத்துகள் நடந்தால் பொருட்கள் சேதமாகி முழு உழைப்பும் வீணாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டம் மாற்று முறையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லா பரிவர்த்தனையும் பொருளால் தான் நடந்ததால் சரியான தேவையுள்ள மனிதர் கிடைக்காவிட்டால் பொருட்கள் கெட்டுப்போய் வீணாகிவிடும். மேலும் பஞ்சம் எப்போது வரும் என்று யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. சில நேரங்களில் மழை தவறிவிட்டாலே விளைச்சல் குறைந்து பஞ்சம் ஏற்படும். அப்போது பொருட்களின் மதிப்பு திடீரென உயரும். ஆனால் மதிப்பை அளவிட சரியான முறை இல்லாததால் சிலர் மற்றவர்களை எளிதாக ஏமாற்றியும் விடுவார்கள்.